ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 14 செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஜங்ஷன் டயோட் ஆஸ் எ ரெக்டிஃபயர். பேர் கேட்டாலே கொஞ்சம் பெருசா கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா நம்புங்க, இது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்க்கு கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். வாங்க, இதை சூப்பர் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க ஃபோன் சார்ஜர் அது எடுத்து வால் சாக்கெட்ல பிளக் பண்றீங்க, கரெக்டா? அந்த வால் சாக்கெட்ல இருந்து வர்றது ஏசி, அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆனா உங்க ஃபோன் பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு தேவை டிசி, அதாவது டைரக்ட் கரண்ட். எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா, அந்த சின்ன சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள என்ன மேஜிக் நடக்குதுன்னு? அந்த ஏசி எப்படி டிசியா மாறுது? இந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, அப்ப இந்த ஏசில இருந்து டிசியா கொண்டு வரதுக்கு நமக்கு ஃபண்டமெண்டலா என்ன தேவை? இமேஜின் பண்ணுங்க, கரண்ட்டுக்கு ஒரு ஒன் வே ஸ்ட்ரீட் தேவை. அதாவது கரண்ட் முன்னாடி மட்டும்தான் போகணும், திரும்பி ரிவர்ஸ்ல வரக்கூடாது. ஒரு ஒன் வே கேட் மாதிரி. சரி, இந்த ஒன் வே கேட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏசி கரண்டா ஒரு வாட்டர் பம்ப் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது தண்ணிய முன்னாடியும் தள்ளும், பின்னாடியும் இழுக்கும், மாறி மாறி. ஆனா டிசி கரண்ட் அப்படி கிடையாது. அது ஒரு பைப்ல தண்ணி ஒரே டைரக்ஷன்ல ஸ்டெடியா போற மாதிரி. சோ நம்ம வேலை என்ன? இந்த முன்னாடியும் பின்னாடியும் போற தண்ணிய ஒரே டைரக்ஷன்ல போக வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? கரெக்ட். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு ஒன் வே செக் வால்வ் யூஸ் பண்ணுவோம். இந்த வால்வ் என்ன பண்ணும்? பம்ப் தண்ணிய முன்னாடி தள்ளும் போது தண்ணிய போக விடும். ஆனா பம்ப் தண்ணிய பின்னாடி இழுக்கும் போது திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டை க்ளோஸ் பண்ணிடும். ரிசல்ட் என்ன? டேங்குக்கு தண்ணி ஒரே டைரக்ஷன்ல தான் போகும். நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ல இந்த செக் வால்வ் வேலையை யார் செய்றான்னு தெரியுமா? அதுதான் நம்ம ஹீரோ டயோட். சோ டயோட் கரண்ட்டை ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் போக அனுமதிக்கும். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துடலாம். Rectification is the process of converting alternating current AC to direct current DC. இந்த வேலையை செய்யற சர்க்யூட்க்கு பேரு ரெக்டிஃபயர். இதுதான் புக்ல இருக்கிற டெஃபினிஷன். எக்ஸாம்ல இதை அப்படியே எழுதினா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ அந்த ரெக்டிஃபயர் சர்க்யூட்டை எப்படி பில்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல ரெண்டு முக்கிய டைப் இருக்கு. ஒன்னு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், இன்னொன்னு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் ஒர்க் ஆகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட், நம்ம சர்க்யூட்ல ஒரே ஒரு டயோட வச்சிரோம், அவ்வளவுதான். இப்போ ஏசி கரண்ட் வருது. அதோட பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரும்போது நம்ம டயோட் ஃபார்வர்ட் பயஸ்ட் ஆகிடும், அதாவது கரண்ட்டுக்கு கிரீன் சிக்னல் காட்டிடும். ஆனா அதே ஏசி கரண்டோட நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரும்போது டயோட் ரிவர்ஸ் பயஸ்ட் ஆகிடும், ரெட் சிக்னல் போட்டு கரண்ட்டை பிளாக் பண்ணிடும். சிம்பிள் இல்ல? இங்க நம்ம அவுட்புட் வேவ் ஃபார்மை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்ம இன்புட் ஒரு ஃபுல் சைன் வேவ், ஆனா அவுட்புட்ல பாருங்க, அந்த நெகட்டிவ் ஆஃபை அப்படியே கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு. இதனால என்ன ஒரு பெரிய பிரச்சனை? நம்ம இன்புட் ஏசி பவர்ல சரியா பாதி 50% வேஸ்ட் ஆகுது. சோ இந்த மெத்தட் ரொம்ப இன்எஃபிஷியன்ட். அப்போ இந்த 50% பவர் வேஸ்டேஜை தவிர்க்க முடியுமா? கண்டிப்பா முடியும். நம்ம ஏசி வேவோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ண ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுதான் நம்ம அடுத்த டாபிக், த ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ஒரு ஃபுல் வேவ் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் கொஞ்சம் கிளவரா ஒர்க் ஆகும். இங்க ஒரே ஒரு டயோடுக்கு பதிலா 4 டயோட ஒரு ஸ்பெஷல் பிரிட்ஜ் மாதிரி அரேஞ்ச் பண்றோம். கவனமா கேளுங்க. ஏசியோட பாசிட்டிவ் சைக்கிள் வரும்போது ஒரு ஜோடி டயோட் ஆன் ஆகி கரண்ட்டை லோடுக்கு அனுப்பும். சரி, இப்போ ஏசியோட நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது இன்னொரு ஜோடி டயோட் ஆன் ஆகி கரண்ட்டை லோடுக்கு அனுப்பும். ஆனா இங்க தான் ட்ரிக்கே இருக்கே, அந்த கரண்ட்டையும் அது ஒரே டைரக்ஷன்ல தான் அனுப்பும். ரொம்ப கிளவரான டிசைன் இல்லையா? இப்போ அவுட்புட்டை பாருங்க. ஆஹா, பாத்தீங்களா? இன்புட் ஏசி வேவோட நெகட்டிவ் சைக்கிள்ஸ் இப்போ வேஸ்ட் ஆகல. அது அப்படியே தலைகீழே இருந்தது. இப்போ தலை நிமிர்ந்து பாசிட்டிவ் சைடுக்கு வந்துருச்சு. சோ இப்போ நம்ம ஏசி வேவோட ரெண்டு ஹாஃபையும் யூஸ் பண்றோம். இது ஹாஃப் வேவை விட டபுள் எஃபிஷியன்டான மெத்தட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நினைவு வச்சுக்கோங்க. அவுட்புட் பல்ஸோட ஃப்ரீக்வன்சி இன்புட் ஏசி ஃப்ரீக்வன்சியை விட டபுளா இருக்கும். இது 1 மார்க்ல கேட்கலாம். ஓகே, சோ இப்போ நாம கிட்ட டிசி இருக்கு. ஆனா அது ஒரு பேட்டரியில இருந்து வர்ற மாதிரி ஸ்மூத்தான டிசி இல்ல. அது பல்சிங் டிசியா இருக்கு. ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி. ஒரு சென்சிட்டிவ் எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு இந்த பல்சஸ் நல்லது கிடையாது. அப்போ இதை எப்படி ஸ்மூத் பண்றது? இங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ண வர்றான் ஃபில்டர் கெபாசிட்டர். இந்த கெபாசிட்டரை ஒரு சின்ன வாட்டர் டேங்க் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ரெக்டிஃபயர்ல இருந்து வர பல்ஸோட பீக்ல, அதாவது தண்ணி ஃபோர்ஸா வரும்போது இந்த டேங்க் சார்ஜ் ஆயிடும். 2 பல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற கேப்ல அந்த டேங்க் தான் கிட்ட இருக்கிற சார்ஜை ரிலீஸ் பண்ணும். சோ அந்த அவுட்புட் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஃபிளாட்டான டிசியா மாறிடும். சோ அந்த ஃபில்டர் பண்ண அப்புறமும் அவுட்புட் 100% பெர்ஃபெக்ட் ஃபிளாட்டா இருக்காது. கொஞ்சம் சிறிய அளவுல ஏசி கலந்திருக்கும். அதுக்கு பேர் தான் ரிப்பிள் வோல்டேஜ். வாங்க அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி.
நம்ம எக்ஸாம்பிளுக்கு லோட் கரண்ட் 1 ஆம்பியர்னு வச்சுக்கலாம். ஃப்ரீக்வன்சியை 120 ஹெர்ட்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஏன் 120? ஏன்னா இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஸோ இன்புட் ஃப்ரீக்வன்சி டபுள் ஆகிடும். கரெக்டா? நம்ம யூஸ் பண்ற ஃபில்டர் கெப்பாசிட்டர் 1000 மைக்ரோஃபாரட். இதெல்லாம் பிராக்டிகலா யூஸ் பண்ற வேல்யூஸ் தான். ரிப்பிள் வோல்டேஜை கால்குலேட் பண்ற ஃபார்முலா இங்க இருக்கு. ஃபார்முலாவை பார்த்து பயப்படாதீங்க. அதுலயே ஒரு லாஜிக் இருக்கு பாருங்க. லோட் கரண்ட் ஐ லோட் அதிகமானா அந்த அளவுக்கு ரிப்பிள் அதிகமாகும். அதனால அது மேல நியூமரேட்டர்ல இருக்கு. ஆனா நம்ம கெப்பாசிட்டர் சி வேல்யூவை பெருசாக்குனா அந்த டேங்க் பெருசாகி ரிப்பிள் குறையும். அதனால அது கீழே டினாமினேட்டர்ல இருக்கு. இப்போ நம்ம வேல்யூஸை அந்த ஃபார்முலால போட்டா நமக்கு V ரிப்பிள் அப்ராக்சிமேட்லி 4.2 வோல்ட்ஸ் கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளோ ஃபில்டர் பண்ணாலும் அந்த டிசி அவுட்புட்ல இன்னும் ஒரு 4.2 வோல்ட்ஸ் அளவுக்கு சின்ன ஏசி சிக்னல் கலந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன மோட்டருக்கு இது பரவாயில்ல, ஆனா ஒரு சென்சிட்டிவ் மொபைல் ஃபோன் ப்ராசஸருக்கு இது ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு இன்னும் பெட்டர் ஃபில்டரிங் தேவைப்படும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு வரும். எக்ஸாம்ல நம்ம தெரியாமையே பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸ், நம்ம மார்க்க குறைக்கிற சைலண்ட் கில்லர்ஸ், அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பார்ப்போம். கவனமா கேளுங்க. 2 பெரிய தப்பான ஐடியாவை கரெக்ட் பண்ணிக்கலாம். முதலாவதா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கலாங்க ரெக்டிஃபையர் அவுட்புட் பெர்ஃபெக்ட் ஃபிளாட் டிசின்னு. இல்ல, ரெக்டிஃபையர் கிவ்ஸ் பல்சிங் டிசி. அதை ஸ்மூத் பண்ண கண்டிப்பா ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் தேவை. ரெண்டாவதா, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் சிம்பிளா இருக்கிறதுனால அது பெட்டர்னு நினைக்கிறாங்க. தப்பு. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் தான் எப்பவுமே பெட்டர். ஏன்னா அது ஏசியோட 2 சைக்கிளையும் யூஸ் பண்ணி பவரை வேஸ்ட் பண்ணாம ரொம்ப எஃபிஷியண்டா வேலை செய்யுது. ஓகே, ஃபைனலா நம்ம இந்த டாபிக்கை நம்ம முன்னாடி படிச்ச விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இன்னைக்கு கத்துக்கிட்டத ஒரு குவிக் சம்மரியா பாத்துடலாமா? நம்ம ரெக்டிஃபையர், ஹாஃப் வேவ், ஃபுல் வேவ், கெப்பாசிட்டர்னு நிறைய படிச்சோம். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன ஞாபகம் இருக்கா? நம்ம முன்னாடி படிச்ச PN ஜங்ஷன் டயோட். அதோட 1 வே கரண்ட் ப்ராப்பர்ட்டி தான். அது கரண்ட்டை ஃபார்வர்ட் பயஸ்ல மட்டும் அனுப்புறதுனால தான் இந்த AC டு DC கன்வர்ஷனே சாத்தியமாகுது. சரி, இன்னைக்கு கிளாஸோட 5 இம்பார்ட்டன்ட் டேக்அவேஸ். 1. ரெக்டிஃபிகேஷன்னா ஏசிய டிசியா மாத்துறது. 2. இந்த வேலையை செய்யறது டயோட்ஸ், அந்த 1 வே வால்வ் மாதிரி. 3. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் ஒரே ஒரு டயோட் யூஸ் பண்ணோம், ஆனா இன்எஃபிஷியன்ட். 4. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் 4 டயோட் யூஸ் பண்ணோம், ரொம்ப எஃபிஷியன்ட். 5. ரெக்டிஃபையர் அவுட்புட் பல்சிங்கா இருக்கும், அதை ஸ்மூத் பண்ண ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸ் தேவை. ஓகே, கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு சிம்பிள் PN ஜங்ஷனை வச்சு ஏசியை டிசியா மாத்த முடியுது, நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ண முடியுது. அப்போ இந்த P டைப் அண்ட் N டைப் செமிகண்டக்டர்ஸை வேற வேற காம்பினேஷன்ஸ்ல ஒன்னு சேர்த்தா நம்ம இன்னும் என்னென்ன அமேசிங் விஷயங்களை கிரியேட் பண்ண முடியும்? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. அதை பத்தி நம்ம அடுத்த டாபிக்ல பார்ப்போம்.